ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை, மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். ஒரு 2 இன்ச்சு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். அப்புறம் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். அப்புறம் இதுலேயே ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். வதங்கிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துக்குவோம். நல்லா ஆறட்டும். வதக்குனதை ஒரு பிளேட்டில் போட்டுக்குவோம். போட்டு நல்லா ஆற விட்டுக்குவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சதை போட்டுக்குவோம். போட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ இதை அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்குவோம். பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி வதங்கினதும் நம்ம அரைச்ச இந்த இதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்குவோம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியா பவுடர், இதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்துட்டு நான் ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன், அதை நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்துட்டு இதில் மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா மட்டனும் தண்ணி விடும் இல்லையா, அதனால ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஊற்றிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஸ்டீம் வந்தோடனே சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 7-8 விசில் விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. நம்ம வெயிட் எடுத்துட்டு மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டன் நல்லா அருமையாக வெந்திருக்கு. இப்போ இதை கொஞ்சம் சுண்ட விட்டுக்குவோம். இந்த டயத்தில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்குவோம். எனக்கு உப்பு பத்தலை, அதனால இன்னும் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவியும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். இப்போ சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்குவோம். லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூக்குவோம். டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ சுவையான டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ரோட்டி, நான், புல்கா அது மட்டும் இல்லாமல் சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற டிஷ் இது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.